சண்டை போட்டுட்டு இருக்குது. அப்ப அந்த பொண்ணு அந்த ஆண்ட பார்த்து சொல்லுது, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, இது எவ்வளவு வேல்யூபிளான பொருள் தெரியுமா, இது நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆண்ட் அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம அங்க இருந்த அன்டெட் ஆர்மி சோல்ஜர்ஸோட உடம்பெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதை தடுக்க போன இந்த ஹீலர் பொண்ண அந்த ஒரு ஆண்ட் வந்து தட்டி விடுது. அதுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஷோல்டர்ல ஒரு காயம் ஏற்படுது. இந்த ஒரு ஃபைட் பெருசா போயிடக்கூடாதுன்னு சொல்லி பெரு டக்குன்னு இடையில வந்து அந்த ஒரு ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஒரு பொண்ணையும் ஹீல் பண்ணி அனுப்பிச்சு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்ற, தேங்க்யூ, உன்னால ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா, ஜினுவோட சமன் பீஸ்ட்ல ஒண்ணு நான் யூஸ் பண்றதோட ஹீலிங் எபிலிட்டி பயங்கரமா யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்க்கறான். இங்க ஃபைனலா அந்த ஹண்டர்ஸ் எல்லாருமே டஞ்சன் பாஸோட ரூம்க்குள்ள வந்துட்டாங்க. அங்க வந்து பார்த்தோம்னா ஸ்கெலிட்டன் இருக்கக்கூடிய ஒரு டஞ்சன் பாஸ் இருக்கு. அதோட பேரு தான் ஆர்க்லிச். அந்த ஆர்க்லிச்சுக்கு கீழ 3 டெட் நைட்ஸ் வேற இருக்குது. இத பார்த்து பயந்து போன அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் நடுங்கி போய் நிக்கிறாங்க. அப்ப பார்க் யோசிச்சு பார்க்கறான், ஏகப்பட்ட டஞ்சன் பாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இந்த ஆர்க்லிச்ன்றது சைனால ஆல்ரெடி அப்பேர் ஆயிருக்குது. அந்த டஞ்சனுக்குள்ள போன எல்லா ஹண்டர்ஸையும் அது கொன்னுருச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு டஞ்சன் பிரேக்கே கிரியேட் பண்ணிருச்சு. ஏதோ அந்த இடத்துல லியூஸ் வாங் இருந்ததுனால, அதாவது சீசன் 2ல வந்து நமக்கு ஃபைனலா ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்ட நேஷனல் ஹண்டர் காமிச்சிருப்பாங்கல்ல, சோ அவனை தான் இந்த இடத்துல பார்க் சொல்றான். அவ இருந்ததுனால மிகப்பெரிய பேரழிவுல இருந்து அவங்க தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒருத்தன் பார்க்க பார்த்து கேட்கறான், இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்த வழியை மறைச்சு அன்டெட் ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாங்க. உடனே அந்த ஹீலர் பொண்ணு கிட்ட பார்க் சொல்றான், உடனே அந்த இடத்தை வந்து தடுத்துரு, அந்த ஒரு இடத்தை மறைச்சிரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீலர் பொண்ணு என்ன பண்றானா அந்த ஒரு இடத்துல மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி ஒரு செவரை பாத்தீங்கன்னா கொண்டு வந்துடுறான். இப்போ பார்க் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், இப்போ நம்ம கண்டிப்பா சாக போறோம், ஜின் உள்ளனா இந்த ரைடை நம்மளால கண்டிப்பா முடிக்கவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது அந்த ஹீலர் பொண்ணு சொல்றா, இந்த ஷீல்ட் என்னால ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது, வெறும் 5 நிமிஷம் தான் இது தாக்கு பிடிக்கும், அதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ கத்திக்கிட்டு இருக்கும்போது பார்க் இந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பயந்து போய் நிக்கிறா. அப்ப திடீர்னு பெரு இடையில வந்து அந்த ஆர்க்லிச் அட்டாக் பண்றதுக்கு போகுது. அப்ப அந்த ஆர்க்லிச் பெருவை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, எதுக்காக ஷேடோ ஆர்மில இருந்து ஒருத்தன் என்ன அட்டாக் பண்ண சம்பந்தமே இல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெரு வந்து சொல்லுது, நாங்கெல்லாம் எங்களோட கிங்கால செலக்ட் பண்ணப்பட்டவங்க, ஆனா நீ அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஆர்க்லிச் சொல்லுது, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, நானே நேர்ல போய் கிங்க பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஸ்டார்ட் பண்ணுது. பெரு அதுக்கெல்லாம் சின்ன சான்ஸ் கூட கொடுக்காம நீங்க இருந்து போனாதானடா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்க்லிச்சோட செஸ்ட்ல ஒரே ஒரு பஞ்ச் வைக்குது. அந்த பஞ்சோட வேகத்திலேயே பெரு வந்து அந்த ஆர்க்லிச் அப்படியே தரையோட தரையா வச்சு நசுக்குது. அப்படியே அந்த ஆர்க்லிச்சோட செஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்டோன் மாதிரியான ஒரு விஷயத்தை எடுக்குது. இந்த ஆர்க்லிச் பயத்துல வேணா நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது பெரு அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே கேட்காம அந்த ஒரு ஸ்டோனை அப்படியே கிரஷ் பண்ணிருது. இந்த ஒரு இடத்துல அந்த டஞ்சன் பாஸ்ன ஆர்க்லிச் வந்து அப்படியே புகை மூட்டமா மறைஞ்சு போகுது. சுத்தி இருக்கக்கூடிய அன்டெட் ஆர்மி சோல்ஜர்ஸா இருக்கட்டும், அந்த 3 நைட்ஸ் இருந்தாங்கல அவங்களா இருக்கட்டும், அவங்களோட உடம்புல இருந்து கிரீன் கலர்ல சோல் மட்டும் வெளியே போகுது. அவங்களோட உடம்பெல்லாம் அதே இடத்துல விழுந்துருது. இத பார்த்த மத்த ஹண்டர்ஸ்லாம் வந்து இது எப்படி ஆர்க்லிச்சை டிஃபீட் பண்ணிருச்சு, அதுவும் சிங்கிள் பஞ்ச்ல டிஃபீட் பண்ணிச்சுன்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பெரு அது ஜெயிச்சதை செலிப்ரேட் பண்ற விதமா பயங்கரமா கத்துது. பார்க் அப்ப பெருவை பார்த்து சொல்றான், எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்னு தெரியும், ஆனா இந்த அளவு ஸ்ட்ராங்னு சொல்லி எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்க்கறான். அப்ப பார்க் பக்கத்துல இருந்தவன் சொல்றான், ஜினுவோட ஒரு சிங்கிள் ஷேடோ சோல்ஜரே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஜினு ஒரு கேட்டுக்குள்ள போகணும்னு அவசியமே இல்ல, ஜஸ்ட் இந்த ஷேடோ சோல்ஜர் அம்சா மட்டும் போதும், அதுவே ஒரு என்டையர் டஞ்சனை ஈஸியா கிளியர் பண்ணிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இங்க பார்க் நினைச்சு பார்க்கறான், அது உண்மையா இருந்துச்சுன்னா ஜினு சமன் பண்ற அந்த பீஸ்ட் எல்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு,